அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழகத்தில் பயிர்க்கடன் தள்ளுபடி இதை குறித்து முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்றத தான் நம்ம பார்க்கலாம். முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடி யாருக்கு வழங்கப்படும்? பயிர்க்கடன் தள்ளுபடியில் போராட்டத்தில் ஈடுபட்ட நாகை விவசாயி ஒருவர் மரணம் அடைஞ்சிருக்காரு. பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்ற திட்டத்தை முதல்வர் விஜய் அவர்கள் ஏன் இவ்வளவு கம்மியாக தொடங்கி வச்சுருக்காரு? மறு அறிவிப்பு வருமா? இந்த யூகங்களுக்கு அடிப்படையில் இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி எந்த அளவுக்கு இந்த திட்டத்தை நடைமுறையில் சாத்தியமாக்க போகிறாங்க? முதல்வர் விஜய் அவர்கள் பயிர்க்கடன் தள்ளுபடி முதற்கட்டமாக 50,000 சொன்னார், இரண்டாம் கட்டமாக 75,000 சொன்னார், மூன்றாம் கட்ட அறிவிப்பு ஜூலை 15ஆம் தேதி வெளியிடுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் போயிட்டுருக்கு. இதை எல்லாமே அனலைஸ் பண்ணி நாம் ஒரு டீட்டெயிலான ரிப்போர்ட்டை தான் இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்குறோம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டேட்டா அனாலிசிஸ் பிரகாரம் பார்த்திங்கன்னா அந்த பயிர்க்கடன் தள்ளுபடியில் 14.48 லட்சம் பீப்புள் பார்த்திங்கன்னா தகுதியானவர்களாக தற்சமயம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 14.48 லட்சம் பீப்புள்ஸ்க்கு பயிர்க்கடன் தள்ளுபடியை முதல்வர் விஜய் அவர்கள் வழங்க இருக்கிறாரு. ஆனால் பார்த்திங்கன்னா இதில் 75,000 மட்டும்தான். அதுகளுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படி நம்ம பார்க்குறப்ப முதல்ல 75,000 மட்டும்தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி எலிஜிபிலிட்டியாக இருக்க முடியும். 75,000 கீழே இருந்தால் உங்களுக்கு தள்ளுபடி, 75,000 மேலே போச்சுன்னா வெறும் 35,000 தான் உங்களுக்கு தள்ளுபடி அப்படின்றத கொடுத்துட்டாரு. ஒரு விவசாயி, ஒரு சின்ன விவசாயி ஒரு கிராமத்தில் ஒரு 85,000 கடன் வாங்கிட்டார். ஆனால் அவரால் கட்ட முடியல. 35,000 தான் கொடுக்குறாங்க, மீதி 50,000 எங்கே? அவரால் கட்ட முடியல. இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஸ்கீமே அந்த விவசாயிக்கு பயன்படாமல் போயிடுச்சு. இது எல்லாமே கருத்தில் கொண்டு தான் இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியை இந்த ஸ்கீமை மாற்றி அமைக்கணும் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர்கிட்ட விவசாயிகள் கோரிக்கைகள் மேலே லட்சக்கணக்கான கோரிக்கைகளை வச்சுருக்காங்க. இவர்களுடைய கோரிக்கைகளை முதல்வர் விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு ஏற்க போகிறாரு, எதை பற்றி இதில் முக்கியமாக சட்டமன்றத்துடைய பட்ஜெட் கூட்டத்தொடரில் பயிர்க்கடன் தள்ளுபடிக்கு மறு ஒதுக்கீடு செய்வாரா மாட்டாரா அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. தமிழக அரசு அளித்த வாக்குறுதியின்படி கூட்டுறவு பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டிய தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நாகை விவசாயி வேதனை இந்த மரணம். நாகப்பட்டினம் தலைமன்னார் அடியே பிரிஞ்சமுனை சேர்ந்தவர் இவர். 85,000 85,000 கடன் வாங்கியவரால் கட்ட முடியாத சுச்சுவேஷனால் தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையான தகவல் விரைவில் வெளியாகும், பொறுத்ததை நாம் பார்க்கலாம். பயிர்க்கடன் தள்ளுபடியை குறித்து முதல்வர் விஜய் அவர்கள் மறு அறிவிப்பு ஒன்றை விரைவில் வெளியிட இருக்காருங்க. அந்த மறு அறிவிப்பு எப்படி இருக்கும், எதை மாதிரி அதை பேஸ் பண்ணி விவசாயிகள் எப்படி அதில் பயன்பட இருக்கிறார்கள்? ஒருவேளை மறு அறிவிப்பு அப்படின்றது இந்த அந்த தேர்ட் ஒப்பீனியன் ஓகேங்களா. மூன்றாம் கட்ட பட்டியல் ஓகேங்களா. அந்த மூன்றாம் கட்ட பட்டியலை டிக்ளேர் பண்ண போகிறாரு முதல்வர் விஜய் அவர்கள். அந்த டிக்ளரேஷன் அப்படி நம்ம பார்க்குறப்ப எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 75,000 பார்த்திங்கன்னா மாற்றி அமைக்க போகிறாங்க. 1,00,000 அட்லீஸ்ட் ஒரு விவசாயி 5 ஏக்கருக்குள்ளே வச்சுருந்தாரு அப்படின்னா 1 lakh அவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கு மேலே இருந்தாலும் அந்த 5 ஏக்கருக்கு மேலே இருந்தால் 50% 50,000. இப்படி ஒரு டிக்ளரேஷனாவது அவங்க கொடுக்கணும். இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி இந்த ஸ்கீமை மாற்றி அமைக்கணுன்ற மாதிரி வச்சுருக்காங்க. அட்லீஸ்ட் 1 lakh இருக்கணும். ஏன்னா இது மகாராஷ்டிராவில் இந்த திட்டம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கீமு 36,000 கோடி ரூபாய் அளவில் பார்த்திங்கன்னா அந்த பயிர்க்கடன் தள்ளுபடி ஸ்கீம் மகாராஷ்டிராவில் ஆக்டில் இருக்குது. ஆனால் தமிழகத்தில் முந்தைய காலங்கள் 2021 அதிக அளவில் பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சுருக்காங்க. இப்போ அப்கிரேடட் ஆகிருக்கு. டிவிக்கு ஆட்சி வந்துருச்சு. வெறும் 5,900 கோடி எந்த அளவுக்கு இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி விவசாயிகள் மத்தியில் ஒரு சிறந்ததாக இருக்கும் அப்படின்றது தெரியல. எவ்வளோ அப்கிரேட் வந்தாலும் விவசாயிகளுக்கு அப்கிரேட் கிடைக்கலையேன்ட்டு நிறைய பேர் கோவத்தில் இருக்காங்க. அந்த கோவத்தோடைய ஒரு மறுதாக்கத்தை முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிடுவார் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக அந்த பயிர்க்கடன் தள்ளுபடியில் நியூ அப்டேட்டை நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.